வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நாயகனே பேளே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய்.
கொண்டிருக்கின்ற அன்னை மீனாட்சியின் திருவடிகளை வணங்கி இன்று கட்டிக்குளம் நாட்டின் சிறிலசிறி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியின் 5ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தேவர் வகைராவினால் நடத்தப்படும் இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினராக இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை புரிந்துள்ள யூடியூப் மாயகுல மாதவன் அவர்களுக்கு இப்பொழுது எங்களது சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்த்த வீரத்தேவர் வகைரா உறவுகளுக்கும் கட்டிக்குளம் கிராமத்தார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் உங்களுடைய மொபைலிலே மாயாகுளம் மாதவன் என்ற யூடியூப் சேனலில் காணலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக ட்ரம்செட் நண்பர் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நல்ல முறையில் தன்னுடைய தொழில் திறமையை கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற பனையூரை சேர்ந்த ராஜா அவர்களுக்கு இப்பொழுது எங்களது சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஆமாம், இப்போ தமிழக அரசால் சார்பால் கலைமாமணி விருது வேற அறிவிச்சிருக்காங்க. எனக்கு மாலை எழுத்து மரியாதை செலுத்திய கட்டிக்குளம் அத்தனை கிராமத்தின் சார்பாக ஆண்டுதோறும் எனக்கு வாய்ப்பு தந்து கட்டிக்குள கிராமத்து அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ராமலிங்க சாமி அருளாலையும் இந்த மண்ணுக்கு வந்ததுக்கப்புறம் வரலாறு காணாத ஒரு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலைமாமணி என்ற விருது எனக்கு அறிவிச்சிருக்காங்க. நம்முடைய கிராமத்துக்கு அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தை வீரத்தேவர் வகைராவின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த மாமா உயர்திரு என் திருப்பதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய
கட்டிக்குளம் வீரத்தேவர் வகைரா அனைத்து குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை கலைஞர்களுக்கு கௌரவப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திரு மு. சேகர் தமிழ்நாடு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு இப்பொழுது எங்களது சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர் கட்டிக்குளம் மண்ணின் மைந்தன் என் திருப்பதி துணை ராஜநடிகர் அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. சரி, வணக்கம் 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 பங்காளில வணக்கம். இருந்தாலும் தனித்தனியா சொல்லிடுறோம்ல. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஒரு மாதிரி கவலையோட இருக்க மாதிரி வீட்டுல புருஷன் அடிச்சு விட்டாங்களா? நல்ல சந்தோஷம். அப்படி சிரிச்ச முகமா இருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். சரி, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கிடக்குறேன். அதான் எந்திரிச்சு உட்கார்ந்தான். எந்திரிச்சு உட்கார்ந்தான். ஆரம்பத்திலே நாடகம் ஆரம்பிக்கும் போதே முன்னாடி படுத்து கிடந்தா என்னத்தை சொல்றது? அப்புறம் நாடகம் புழு 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 புழுன்னு இருக்கும். எந்திரிச்சு உட்காருங்க. அதான் அந்த எந்திரிச்சு உட்கார்ந்தோ. இங்க வருதா? எந்திரிச்சு படுத்துட்டு முடியா? நாடகம் நடக்கும் போது அது முன்னாடி வந்து படுத்துட்டு அது முடிச்சுக்கிட்டே வீம்புக்கிட்டே படுத்து கிடக்குறதா? எலி புடுக்கா என்னது? அட எலி புடுக்கான்னு சொல்றேன். நீங்க ஒரு அப்புறம் அணில் புடுக்க எலி புடுக்கான்னு சொல்லிக்கிறீங்க. எந்திரிச்சு உட்கார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப வேலை செஞ்சிருச்சு போல இருக்கு பாக்கலாம். சரி, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. யாரும் படுத்து தூங்காதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் தூங்குனீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் சொல்ல வரேன். அதுக்காக உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல. நீங்களும் எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பீங்க, உங்களுக்கு தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். முதுகு பின்னாடி குறுக்கு தண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வலிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு என்னன்னு படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு மீறி படுக்கணும்னு ஆசைப்படுறவங்க படுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், படுக்கணும்ன்றவங்க மல்லாக்க படுக்காதிய குப்பரக்க படுத்துக்கங்க. ஏன்னா மல்லாக்க படுத்தீங்கன்னா நாய் வந்து கப்பிட்டு போனாலும் போயிடும். அதுக்காகத்தான் சொல்றது. குப்பரக்க படுத்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. எறும்பு கடிச்சாப்புல கரையா அரிச்சாப்புல அரிச்சுக்கிட்டா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு படுத்துக்கலாம். அதுக்கு மீறி படுக்கணும்னு படுத்திய நாய் வந்து கடிக்குதோ கடிக்கல தெரியாது, நான் வந்து கடிச்சு வச்சு போடுவேன். அப்ப நீங்க குப்பரவே படுத்துங்க, கடிச்சிருவேன். நேரத்துல ஒரு கிளவி அதை கடிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு பக்க கிளவி காதை காணாம தண்டட்டிய காணாம தேடி தெரிஞ்சு அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்கள் சாதாரண கலைஞர்கள் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கேன். அதுக்காக நாடகம் பார்க்கிறீங்களே, நீங்கள் சாதாரண ஆளுகளா? எத்தனையோ கலைஞர்களுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்த பூமி நம்ம பூமி. அது மட்டும் கிடையாது, நம்ம ஊர் நாடக மேடையில ஏறி நடிச்ச எந்த ஒரு நடிகனும் சோட போனது கிடையாது. உலகம் எங்கும் பேரும் புகழும் பெற்று இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நாடக கலை அழியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு முதற்கல் காரணம் யார் தெரியுமா? ரசிகராகிய நீங்களே. உங்களை வச்சுதான் அந்த நாடக கலை உலகமே சிறப்பா இருக்கு. அதனால ரசிகர்களாகிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அது ஆத்தாம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். ஏன் சொல்றேன்னா, அமைதியா இருக்காங்க பாருங்க, அப்படி இருக்கணும். ஒரு சில ஊர்கள் ஆத்தா பாருங்க என்ன பண்ணாங்கன்னா, நாடகத்தை ரசிக்கிறதே கிடையாது. தனியா வட்டமா பார்த்துக்கிட்டு புரணி பேச ஆரம்பிச்சுடுறது.
ஆமா பொருணி ஊர் பொருணியவா? ஆமா ஊர்ல உள்ள ஓரணி பூரா அங்கதான் நடக்கும். அது எப்படி தம்பி கொஞ்சம்? அது எப்படின்றீங்க வட்டமா பார்த்துட்டு முத அத்தை முக்காட விடுங்க மாதிரி ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சு அடியே இருளாய் இந்த கமரா இருக்கல்ல அவங்க செகுட்டு முனியாண்டிய தள்ளிக்கிட்டு போயிட்டாளா முன்னாடி அதென்ன ட்ரை சைக்கிளா தள்ளிக்கிட்டு போறதுக்கு அதுலயும் சொல்லிக்கிறது நீங்க தானாப்புல நம்ம ஊருக்கு அம்மாக்குள்ள ஓட்டுக்கிட்டு குருட்டு குத்தனுக்கு தான் வாட்டமனு வாட்ட முடிச்சாங்க அம்மனக்கடி கண்டன் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன் யார் யார கூட்டிட்டு போனா நமக்கு என்ன, யார் யார தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷனை யாரும் தள்ளுவான் தாச்சே அதை மட்டும் வளர பாத்துங்க. அதே மாதிரி இந்த இளைஞர் புறா தெரியலா இப்படி நாடகத்தை ரசிக்கிறாங்க. ஒரு சில ஊர்கள் இளைஞர் புறா எதுக்கு வருவா தெரியுமா? நாடகம் பார்க்க வர மாட்டாங்க, காதல் பண்றதுக்குன்னே வருவாங்க. காதல் சொல்லவே பங்காளி ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, எங்கிட்டு காதல் பண்ணுவாரோ. அந்த காதல் எப்படி பண்ணுவா தெரியுமா? இந்த காதல் இந்த காதலி முத நாளே பேசி வச்சுக்கிறது. சரி, காதலி வந்து இந்த காதல் என்று சொல்றது எப்படி சொல்றது? எங்க எங்க மாமா மாமா என்னடா ஒரு மாதிரி நெளியுது நோக்கம் கிளம்பிடுறோம். இன்னைக்கு எங்க ஊர்ல நாடகம் போடுறாங்க, நீங்க நாடகம் பார்க்க வந்துருங்க. நீங்க நாடகம் பார்க்க வரும்போது நான் பச்சை கலர் துணியில தாவணி போட்டு வரும்னா நீங்க எப்படி துணியில ப்ளூ ப்ளூ. ஆமா தமிழ்ல சொன்னா ஊதா துணி, இங்கிலீஷ்ல சொன்னா ப்ளூ துணி. சரியா ப்ளூ ப்ளூ துணி. அதத்தான் சொல்றேன் ப்ளூ துணி. தமிழ்ல தமிழ்ல சொல்லு, நீ தமிழ்ல பேசியா? நீங்க தமிழ்ல சொல்லிடுவா ஊதா துணி. சரி ஊதா துணியில சட்டை போட்டுறீங்களா? பப்புன்னு வெளியே வரக்கூட நான் கல்ல குண்டி எரியவனா எனக்கு 2 கடலை மிட்டாய் வாங்கி தருவாங்க. இருந்து மூதையை கடலை மிட்டாய் போய் ஏமாந்து வராங்க. ஒரு சிலர் வந்திருப்பாங்க, இங்க வந்திருக்க நடிகர் ஒருத்தர் எப்படி பாடுறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, வந்திருக்கக்கூடிய டான்ஸ் எப்படி ஆட்டுது, கை காலுகளை அப்படின்னு திறமையில பார்க்க வந்திருப்பாங்க. உங்களுடைய எண்ணம் என்னவோ அது எங்களால் முடிந்த அளவுக்கு நிவர்த்தி செய்ய வந்திருக்கான். நான் சொன்னேன்ல யாரும் படுக்காது, இப்ப நாய் வந்துருச்சு கடிக்கிறதுக்கு. பாத்துங்க, யாரும் படுத்துறாதிய பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கிறதுனால கண்ணால பாத்துருவோம் அப்படின்னு சொன்னா ஓமாளி வந்துட்டேன் பாத்துக்கங்கன்னு போயிருவோம். அதான் நல்லா இருக்கும். ஓமாளி வந்துட்டேன் பாத்துக்கங்க, கூச்சல் ஒல்லப்பமும் பின்னாடி எதற்காக வைத்திருக்கிறார்கள் தங்கள் தெரியப்படுத்த எண்ணத்தில் முடவாதக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கட்டிக்குளம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி பங்குனி உற்சவ திருநாள் 5ஆம் நாள் மண்டபப்படியை முன்னிட்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாளர் வீரத்தேவர் வகைராவினால் நடத்தப்படும் நாடகமாக கோவில் அமைந்துள்ள வண்ண மின்னொளி கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளியில் நாடகம் வெகு சிறப்பு நடைபெறும். இது நடிக்க இருக்கின்ற நடிகர் சிகாமணிகளை ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது அடியனின் முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றமெல்லாம் வெற்றி முரசு ஓட்டி வரக்கூடிய சுள்ளங்குடியைச் சேர்ந்த வி.ஏ. விஜயராம் அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் வேடன் விருத்தனை காத்துள்ளார். அவர்களதுபடியாக இன்னிசை பில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி வள்ளாள மாணவர் MSK சிந்து பைரவி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளினாமணி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களதுபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டா என்று வெற்றி கொள்ளும் கருவூரை சேர்ந்த SVP கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாராயணி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களதுபடியாக
நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை காவிய தலைவன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் மானாமதுரை எஸ்எல் முருகக்கணி அவர்கள் உங்கள் மத்தியில் நம்பிராச்சரிக்கை கொண்டிருக்கிறார். பப்புன் டான்ஸாக நடிக்கும் எம் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு இல்ல உண்மையை சொல்றாரு. முதல்ல பப்புனா இருக்கேன், அப்புறம் டான்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர்களுக்கு வீரத்தேவர் வகைராக்கள் சார்பாக இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. அப்பா தம்பி கை முடிக்க கூடாதுப்பா, தலைமுடி. ஆமாப்பா, அது நீ இப்படி காலை தூக்கி உட்காந்துருக்க, பாம்பு மண்ணத்தில் இருக்கு கிடக்கு. ஆமா, நல்லா உட்கார. பொம்பளை பிள்ளை பயந்து போவேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. 3 இருந்தா தான் இப்போதைக்கு சரிவட்டு. 3னா தவறா நினைச்சிடாதீங்க. நான் குடிகார பையில குடிகார 3 நினைச்சிடாதீங்க. உண்ண உணவு, உடை, இருக்கிறது கடை. அருமையான சாப்பாடு போட்டாங்க வந்ததுமே. இருக்கிறதுக்கு அருமையான இடம், இருக்கிறதுக்கு அருமையான இடம். அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது இந்த ஆடை. இந்த துண்டை போட்டுறீங்க. இதை நான் உண்மையிலே இதனால குளிச்சிருக்கக்கூடியோ இனிமே துண்டை கட்டி குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும். அதையும் பார்த்துட்டியா? அதனால உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்லணும்னா, கத்திரிக்க அமைதியா நல்லா சொல்லுதானே, அமைதியா சொல்லியா நன்றிய விடுங்க. யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. எப்பயும் இவங்க 4 பேருக்கும் எனக்கு 7ஆம் பொருத்தமா தான் இருக்கும். இன்னைக்கு நீ அமைதியா தானே, அமைதியா சொல்லு. விடுங்க. இந்த வரை பஞ்சு முட்டை திங்கிறேன். நீ தானே அமைதியா சொல்ல சொன்னீங்க. 2 நடுவுல சொல்லியா பேசாம என்ன சொல்லியா? 2 நடுவுல உண்மையிலே பப்பும் லூசுக்கார பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருவாளர் வீரத்தேவர் வகைரா அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது சிறப்பாகவும் உங்களுடைய இசைக்கலை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். வணக்கம். பானையை ஓட்ட விழுந்துருச்சோ 15 பானை. அவருக்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசை அரசன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் முதுகுளத்தூர் கிளாத்திற்கு எம்பி முருகன் பிகாம் டிகாப் அவர்கள் ஹார்மோனியம். பின் பாட்டு. வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும்
அருமையான பாடல். ஒருத்தருக்கு மட்டும் நன்றி கைதட்டி, ஒருத்தருக்கு மட்டும். அருமையான ஒரு தத்துவ பாடல் பாடியிருக்காரியா. மனுஷன் வாழ்ந்தாலும் பேசத்தான் செய்வாங்க, கெட்டு போனாலும் பேசத்தான் செய்வாங்க. ஆனா மனுஷன் எப்படி இருந்தாலும் பேசிட்டு அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். என்பனி கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல பாட்டு, ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு, ரொம்ப படிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு அடுத்தபடியாக கோடை இடி குமரன் மின்னலிடை சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரசகுலம் பி விஜயம் அவருடைய மாணவர் அன்பு தம்பி கல்விமடை வி எம் சேதுராஜன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் டோலக் தொப்பி தரலாம். இடியும் புயலும் மழை சேர்ந்து வந்தாப்புல இருந்துச்சியா. கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. சேது பேரு சொல்லு, இத்தனை வாசிப்பா செய்கிறீங்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு போட்டி வைப்போமா? போட்டியா? வெறும் போட்டி கிடையாது, சின்ன போட்டி. ஏன்னா அது இருக்கிறதுக்குள்ள சுருக்கமா செய்யணும்ன்றதுக்காக போட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். போட்டியில போது நினைச்சா யாரும் விட மாட்டேன். அப்ப எங்க நான் வாயில சொல்றதை நீங்க கையில வாசிக்கணும். ஆனா கவனம், வாயில சொல்றத கையில வாசிக்கணும். கொஞ்சம் தவறா வாசிச்சாலும் ஊர்ல காட்டி கொடுத்து போருவேன். ஏன் பழக்காதே, மோசமான ஆள் நானு தெரியுமா? கவனம் தெரிய வாத்துங்க. தத்தித்தா சொல்லுது, அத்தித்தா சொல்லுது, அத்தித்தா சொல்லுது, அத்தித்தா. நான் வாயில சொல்றது நீங்க கையில வாசிச்சா போதும். சொல்லுங்க.
ஒப்பனக்கறவை நான் தான் கையில வாசிக்கணும். மிருதங்கத்துல ஏன் டோலக்கத்து ஜாமத்தை உங்க ஐட்டத்துல வாசிங்க. சரியா இருக்கே. அடுத்து உன்னை விடக்கூடாது. தித்தித்தா 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 தாகட தரணும் தாகட தரணும் தாகட தரணும் தத்தித்தா தத்தித்தா தித்தித்தா தொங்குறதத்தா 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 தொங்குறதத்தவா உனக்கு வேணுமோ சரி சொல்லு வச்சுக்கப்பா. நமக்கு தேவையாது வீட்டுல கொடுத்துக்க கொண்டு போய். நமக்கு தேவையில்லை. உள்ளதை வச்சே வேலை செய்ய மாட்டாங்க மகனுக்கு. அவருக்கு அடுத்தபடியாக பணவாத்திய மன்னன் பணவாத்திய மாஸ்டர் அன்பு சகோதரர் ஏனாது என் சத்தியமூர்த்தி அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்டு. அருமையான நம்ம இளைஞர்கள் பிடிச்சாப்புல ரவுண்ட் ஆயிட்டு வந்துருச்சு. அவருக்கு அப்படியாக எத்தனையோ வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தந்தைமா திகழக்கூடிய தாளம். அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்க வந்திருக்கிறார் மானாமதுரை மாணி வீக்கம் அவர்கள் உங்கள் மத்தியில். அதத்தை நான் சொல்லணும். மானாமதுரை மாணிக்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் சி தாளம். பிரேக் பிடிக்காத ட்ரைசைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்க நேரம் கிடைக்காமல. இரும்பு தளத்தை போட்டுதான் ஜெயிச்சு நடிச்சுட்டு வைக்கி. ஆமா இன்னும் இருக்கு. அதை நான் சொல்லி புரிவேன். தெரியாத தெரிஞ்ச வயதை நான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் கேட்கறது நீ தெரிஞ்சு வரல. அவர்களுடைய பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்ததான அன்னதானம். உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும். அண்ணன்ட்ட கைகளுக்கு ரொம்ப நன்றி. நல்ல போதும் அள்ளி வச்சு கவனிச்சாங்க. அண்ணன்ட்ட கைகளுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய வீரத்தேவர் வகைரா அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அவர்களுடைய ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டா இருக்கணும். டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஸ்ரீ சரவணா ஆடியோ உரிமையாளர் டி மனோகரன் கட்டிக்குளம். சரவணா 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 உண்மையிலே நல்ல பங்காளி நல்ல அமைச்சிருக்க. உண்மையிலே அப்படி சிரிச்ச முகமா உட்காந்துருக்காங்க. அதே 4 பேருமே அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சிலர்ல மைக் செட்ல உட்காந்து அப்பாட்டியை பறி கொடுத்தாட்டமே நமக்கு சிரிக்கிறதே கிடையாது. அதுக்கு மேல ஒரு சிலர் உட்காந்து எப்படி உட்காருவாங்க தெரியுமா? முறைச்சு பார்த்த முடியும். நான் என்னமோ அவங்க வீட்டுல தப்பு செஞ்சுட்டு வந்த மணிக்க கொலகாரனை பாக்குற மாதிரி தான் பாக்குறோம். ஆனா நல்லா அமைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மத்தவங்க எப்படி சொல்றாங்களோ தெரியல. நான் சொல்றேனே எப்ப கொஞ்சம் கேட்டுங்க. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம்னே. நீங்க தான் போட வரணும். மறந்துடாம போட வந்துருங்க. நீங்க ஒரு ஆள் வருவீங்களா? குறுப்பா சேர்ந்து வருவீங்களா? எதுக்கு சிரிக்கிற? உன்னை நான் மைக் செட் போட தானே கூப்பிடுறேன். நீ மொத்தமா சேரும் போதுதான் வேற மாதிரி தெரியுது. எப்ப நீ மைக் செட் போட கூப்பிட்டு விட்டா வேற தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். சரியாப்ப நீ ஒரு மாதிரி தான் தெரியுது. நம்ம பிள்ளைய நம்ப முடியல. ஒளி அமைப்பு ஸ்ரீ சரவணா ஆடியோ உரிமையாளர் டி மனோகரன் கட்டிக்குளம். அவர்களுடைய
நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றும் கட்டிக்குளம் மண்ணின் மைந்தன் என் திருப்பதி துணை ராஜ நடிகர். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சகோதரர் என் திருப்பதி அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து தருவார். மற்றும் இந்த நாடகத்தை கண்டறியுமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நெஞ்சங்கள் வீரத்தேவர் வகைராக்கள் கட்டிக்குளம் மேட்டுமடை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஊர்ல திருவிழா, சரி, நம்ம ஊர்ல திருவிழான்னா நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் வர சொல்லி எல்லா பேருமே உட்கார்ந்து நம்ம ஊர்ல நாடகத்தை போட்டு உட்கார்ந்து பாக்குறோம். ஆனா நம்ம நாட்டுல உள்ளவங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு தன்னுடைய குடும்பத்தோட வறுமையின் காரணமாக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடியது எது? ஒண்ணுமே கிடையாது. நல்லது கெட்டது உடனே பகிர்ந்துக்க முடியாது. அப்படி வெளிநாட்டுல உள்ளவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதை எதை பார்த்துனா இந்த நாடகத்தை பார்த்துதான். இந்த நாடகத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க? இந்த நாடக கலையை வளர்க்கக்கூடிய அன்பு விதமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்கள் இந்த நாடகத்தை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ளத்துக்கும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். நாம் நன்றி. அவர்களுடைய எல்லா பேரும் சொல்லியாச்சு. சரி, இனி நம்ம ஐட்டத்தை செல்லன நம்ம ஐட்டம் பொம்பளை பிள்ளைங்க அங்க வார பிள்ளைய எங்கிறத நீங்க இப்ப எங்க உள்ள சட்டி போடல, நல்லா இழுத்து போட்டு உட்காருப்பேன். வந்திருக்குது நாட்டிய பைக்கினி வரமுன்னி இந்த கருவா இருக்கிற உனக்கு ஏன் சந்தோஷம் உள்ள பாத்துட்டீங்க. நல்லா கவர்ச்சி கண்ணி. கவர்ச்சி கண்ணியா? எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 30 லிட்டர் பிடிக்கும் கிண்ணி. அது யார் தெரியுமாங்க? ஜோதி, மதுரை ஜோதி அவர்கள் டான்ஸ் காமி ஜோதிஸ்ரீ. மன்னம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது, புயல் ஒன்று பாடுது, யார் வந்தது எங்கே ஒரு ராஜ நடிகர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சென்றிடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வந்த அன்பு தந்தை மதுரை சேர்ந்த எம் ஜி முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பவன் காமி கண்டி நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பாப்புன்னு எம்பத்தால பேர் ஜம்லோட்ல எல்லாத்துக்கும் வந்துட்டு இருப்பேன். அசிங்கம் பேச தெரியாது, அது ஆத்தா மாதிரிலாம் இருக்கிய, அது அசிங்கம் பேசவே மாட்டேன். ஆனா செய்வேன். தொழில் திறமையில காட்டி எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வேன். அதான் முக்கியமான ஒண்ணு. டான்ஸ் பண்ணீங்க பப்புனு பாட்டு டான்ஸ் பாடும்போது பப்புனு பாட மாட்டாங்க. டான்ஸ் பொம்பளை பிள்ளையே பெருமையா பாடிருக்காங்க. உனக்கு என்ன பாட சொல்ற? உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு தம்பியை தூக்கி விட்டு தூக்கி ஒரே சரி. பொன்னான வாழ்வு
அதானே நல்ல வேலை. நாய் வேலை கட்டி இழுத்து விடாம போனீங்க. நான் தான் சொன்னேன் வேணாம்னு சொல்ல கேட்டியா? எப்ப போதும் என்ன அப்படித்தான் பாட முடியும். ஆனா பங்காளி நீங்க பாடுறத பத்தி கவலை இல்ல. சரி அது நல்ல பாட்டு. பொன்னான வாழ்வு மண்ணாகி போனா என்ன செய்யலாம்? மசிதத்தையும் புடுங்கலாம். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. செத்ததுக்கு அப்புறம் மசிதத்தான் எடுக்கிறாங்க. அதைத்தான் சொல்றேன். ஆனா நீங்க பாடுனதை பத்தி கவலை. நீங்க வாசத்தை பத்தி கவலை கிடையாது. நான் ஜாகிரதுல அங்க சந்தோஷத்தை பாப்பேன். அம்புட்டு சந்தோஷம் ஆட்டாம இருக்கு அந்த மகள் விளையா. ஏன்னா நாங்க நடிக்க வந்து ஒரு 3000 சம்பளம் வாங்க வர்றதுக்கு நான் ஜாகணும். எனக்கு சந்தோஷம். என் குடும்பம் தெருவில் தெரியல. எப்ப நான் ஜாக வேலை வேணாம் ஏதோ உங்க மத்தியில. ஆனா இத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நான் செத்தாலும் பரவாயில்லன்னாலும் இனி மனசு நோகுறது மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல. அது ரெண்டா பிரச்சனை என்ன? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க வருங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னண்டா, நோட்டீஸ்ல உள்ள பேரை புறான்னு சொல்லிட்டேன். யாரு பேரும் சொல்லலைன்னா என்னைய கோச்சுக்கிறாதீங்க. அப்புறமா உள்ள வந்து சொல்லுங்க பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லலைன்னு சொல்லி ஏன் கூட சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏன் சொல்ல வர்றேன்? நம்ம ஊர்ல அருமையான கலையரங்கம். இந்த நோட்டீஸ்னால பப்புனுக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க. என்ன கொடுமன்றீங்க? நம்ம ஊர்ல அருமையான கலையரங்கம். அன்னைக்கு ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கொட்டகை போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இந்த தலைமை தாங்க முன்னாடி ஒருத்தரையும் துண்டூரம் சொல்லி நேரத்தை கடத்தி விட்டாங்க. பப்புன்னா நடிக்க வரும்போதே 2 மணி. 2 மணியா? சரி 2 மணிக்கு நடிக்க வர்றமே. முருகே வள்ளி நாரதர் இவங்க புராணம் பேசுறது பெரிய ஊரை ரசிப்பாங்களேன்னு அவசர அவசரமா நோட்டீஸ படிக்கிறேன்னா அவசரத்துல கொட்டகை அமைப்பாளர் பேர் சொல்ல மறந்துட்டேன். சரி சொல்ல உள்ளதே போனேன். சண்டாளத்தையுமே தண்ணியை போட்டு வந்துட்டாருனே கொட்டக்காரு. வந்து எப்படி வராரு? வேற சொல்லல ஏண்டா கொக்கா கோத்தா கொம்பான்னு வந்துட்டாரு. ஒட்டக ஓட்டுற பேரை சொல்லணும் வயதால உன் பேரை சொல்லாதுக்கு எங்க அக்காள் இருப்பேன் என் பரம்பரை இருப்பேன். அடுத்து போகும்போது டான்ஸ சந்திக்கும் போது சொல்றேன்னு போயிட்டாரு. டான்ஸ சந்திக்கும் போது கொட்டை அமைப்பின்னார் பந்தல் அமைப்பின்னார் அப்படின்னு 10 தடவை சொல்லிருப்பேன். மூதேவி அதையும் கவனிக்க மறுபடியும் கட்டிய போட்டு நாக்கு இழுத்துருச்சு. அடிக்கிறாராம்மா என்னைய. ஊருக்கார சமாதானம் பண்ணி அவரை படுக்க வச்சுட்டாங்க. சரி அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது என்ன அந்த மூதேவி போட்ட கொட்டகை அந்த ஊர்ல கிடையாது. பக்கத்து ஊர்ல கல்யாண வீட்டுக்கு போட்டிருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போட்டுவிட்டு விடிய விடிய தண்ணியை போட்டு எண்ணெய் நடிக்க விடாம எடுத்துக்கிட்டேன். அந்த கதையா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன் யாரு பேரும் சொல்லலைன்னா என்னைய கோச்சுக்கிறாதீங்க. இது வந்து இல்ல ஆத்தாமார்களுக்கு இப்ப நான் சொல்லுவது என்னன்னா ஒரு குடும்பம் இருந்தா புருஷன் முண்டாட்டி ஒற்றுமை வேணும். சண்டை சத்தம் மட்டும் போடாதீங்கத்தான். ஏன் சொல்லணும் வெளியே ஒரு ஆம்பளை 1008 பிரச்சனையில வருவேன். அவன் ஜூன்ல தெரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கத்தான். ஏன் சொல்ல வர்றேன்? இது நடந்த சம்பவம். என் பக்கத்து வீட்டுக்காரங்க புருஷன் முண்டாட்டி இருந்தாங்க. சரி என்ன புருஷன் வேலைக்கு போயிட்டா அந்த பொம்பளை வீட்டுல என்ன தெரியுமா 24 மணி நேரமும் டிவியதையும் பாக்குற வேலை. வீட்டுல இருக்கிறாங்க டிவி பாக்குறாங்க. வேற வேலைக்கு 100 ரூபாய் வேலைக்கு கூட போறது கிடையாது. அதுக்கு போறது இல்லையா? அது புருஷன் வர வேலைக்கு போனவே அங்க அதிகமான வேலை கொடுத்துட்டாங்க ஓட இருக்கு. பசியோட தள்ளாடி கிறுகிறுத்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுல அத பத்தி ஒண்ணும் இல்ல. இவரு இல்ல சொல்லி திருப்பிறாப்புல 100 ரூபாய் கூட போல அது ஒன்னா பிரச்சனை விடு. வேலைக்கு போனவன் பசி தாங்க முடியல. வேலை அதிகமா கொடுத்துட்டாங்க. தள்ளாடி கிறுகிறுத்து வர்றான். வீட்டுல கஞ்சி கூழு கூப்பிட்டா ஏதாவது குடிச்சிட்டு படுப்போம்டான்னு வீட்டுல வந்து பொண்டாட்டிய பாக்குறேன். பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? டிவிய பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் சொல்றேன் ஏமா பசிக்குதுமா எனக்கு ஒரு 2 தோசை மட்டும் சுட்டு கொடு போதும். நான் அவனை ஒண்ணும் சொல்ல டிவி நான் போய் படுக்க வேண்டிய இருக்கேன். அப்பத்தான் இவ சொல்லியிருக்கா எங்க கொஞ்ச நேரம் பாருங்க இந்த யாரடி மோகினி முடியட்டும் இந்த செம்பருத்தி முடியட்டும் அப்படின்னு டிவில உள்ள நிகழ்ச்சி பேரா பூவே பூச்சொடவா முடியட்டும் இப்படி டிவில உள்ள நிகழ்ச்சி பேரா சொல்லியிருக்கா. அதுங்க பேசாம இன்னைக்கிட்டே கல்யாணம் நடக்க போது அவங்களுக்கு பேசாம பார்க்கணும் கொஞ்சம் பொருண்டுக்கா. சரி புடிச்ச பொண்டாட்டி வந்து வழங்கி உள்ள உட்காந்துருக்கான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பொண்டாட்டி வரல கடுப்பாய் போச்சு உனக்கு. ஏண்டி இழுச்சா பசிய உட்காந்துருக்கேன் வந்து தோசை சுத்தி கொடு வெண்ண அப்படின்னு வைய இவ திருப்பி புருஷனை வைய முடியல. பஞ்சத்தை தூக்கி போட்டு நொங்கு எடுத்து புரியால அழுதுகிட்டே போறான். எடுபட்ட மூதவி கடிச்செல்லாம் போக சரி இவனுக்கு வாக்கப்பட்டு என்ன சொல்ல கண்டேன் ஒரு டிவியை கூட பார்க்க முடியாதுல அப்படின்னு அழுதுகிட்டே போய் அடுப்பை தூக்கி டங்குன்னு வச்சு தோசை கல்ல தூக்கி வச்சு மாவை ஊத்தி தோசையை 2 பரட்டி தட்டுல தூக்கி போட்டு இந்த சனியனே திண்டு தர
அப்படின்னு தள்ளி விட்டான். சரி. இந்த கீரை முண்டைக்கு தான் பசி உயிர் போகுதே. ஆமா. வேகமா ஓடி போய் தட்டெடுத்து தோசையை பாக்குறியா? தோசை எப்படி இருக்கு? எப்படி? கண்ணு கரையேர்ந்து இருக்கு. இல்ல இதுல தோசை அப்புறம் கருப்பா இருக்கு. ஏன் கரையேர்ந்து? ரொம்ப கை போச்சா? இந்த எடுவட்ட சிரிக்கி என்ன பண்ணி வந்திருக்கா? டிவியை பார்த்துக்கிட்டு தோசை கல்ல மல்லாக்க வைக்கிற பேர்ல குப்பரை வச்சு வந்திருக்கா. அப்புறம் தோசை கரையர்னு வராம அப்புறம் வேலையர்னா வர. இதுக்கு தான் சொல்றேன், ஆத்தாமார்களே குடும்பத்துல ஒற்றுமையா இருங்க, சண்டை சத்தம் போடாதீங்க, குடும்பம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் நானும் சொல்ல இன்னொரு விஷயம், தம்பியை கோச்சுக்கிறாதீங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா அது என்னுடைய சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம். என்னப்பு எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போச்சு. 35,000 ரூபாயுமே செல்போன் ஒருத்தர் எல்லாம் வாங்கியிருக்கான். சரி, பேசுற பேச்சு எப்படி பேசுறான்றீங்க? மாப்பிள்ள மூதேவி போன் பேசிக்கிட்டே லூசு பேலா போனேன். நிறைய பேர் போன் பேசுறாங்க பாருங்க, லூசு மாதிரி பேசிருப்பாரு தனியா போய்கிட்டு. இது வரால. இதுவே என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா? அதிர்ச்சியில பேசுறவன். அவன் எப்படி பேசுவான்? அவன் வீட்டுல விடிஞ்சாத்தானா இவன் வீட்டுல எவனும் போனான்னு தெரியாது. இது ஆம்பளை பிளே பண்றது. இது பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா? ஆத்தா யாரும் கோச்சுக்கிறாதீங்க, ஒரு மிஸ்டால் ஒரு போன் வந்தா போதும், அது கொண்டுட்டு அதுக்கு மேல எப்படின்றீங்க? ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? உங்களை பார்க்காம தூக்கமே இல்லை. அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. போனை புடி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்காரு. அந்த நக்குதீங்கய்யா. இந்த நோக்கியான்னு பேர் வர காரணம் தெரியுமா? இந்த நோக்கியா கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அந்த நாட்டோட ஊர் பேராது. அதனாலதான் நோக்கியான் பேர் வச்சிருக்காங்க. இதனால முதல் ரகம். இதுவே ரெண்டாவது ரகம் எப்படி தெரியுமா? இந்த செல்போனை சைலண்ட் வைப்னு ஒண்ணு இருக்குமா? சரி, எனக்கு இந்த செல்போனை பத்தி தான் தெரியாதே. நமக்கு தான் போன பத்தி ஒரு மயிரும் தெரியாது. கலத வந்தா அமிக்கி பேசுவேன், போனா கற்பனை தெரியுவேன், இதுதான் தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த செல்போனை சைலண்ட் வைப்பர் என்னமோ சொல்றாங்க, அதை போட்டுக்கிட்டு எம்பூட்டு சத்தத்துல பொம்பளை பிள்ளைய பேசுதுங்க. நம்ம ஊர் கட்டி வளர்த்துற பேசுனா முத்தனந்த வரைக்கும் எப்படின்றீங்க? இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருமா? பக்கத்து வீட்டுக்காரன் எவனு இருக்கானா அப்பே அத்தாட்ட சொல்லிடுவாங்கன்னு குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? நான் சொல்றேன்னு யாரும் கோவிச்சுக்கிறாதே, வெளிப்படையா சொல்ல போறேன். என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே அவ குடும்ப குண்டியத்துக்கு தான் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, நல்ல கருத்துல சொல்லிக் கொடுங்க. அடுத்து பொம்பளை பிள்ளையை அனுப்பிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி சாமி ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா.